நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எப்படி இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு பிடிச்ச ரீல்ஸாக வருது, எப்படி யூடியூப்பில் நம்மளுக்கு பிடிச்ச வீடியோஸாக வருது, ஒரு மூவி பார்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு அதை எப்படி டிசைட் பண்ணுது? இதுக்கெல்லாம் ஆன்சர் மிஷின் லேர்னிங். ஃபஸ்ட்டு மிஷின் லேர்னிங்னா என்ன? மிஷின் லேர்னிங்னா ஒரு புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு ஒரு கேட்னா எப்படி தான் இருக்கும், டாக்னா எப்படி தான் இருக்கும்னு நம்ம காட்டி கொடுத்தோன்னா அதுக்கு அடுத்த தடவை நம்ம அதுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே இது ஒரு கேட், இது ஒரு டாக்னு அதுவே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மிஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மூவியை நம்மளுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, மூவியை பற்றின டேட்டாவை நிறையா கலெக்ட் பண்ணோம். இப்போ அந்த மூவியை எந்த ஜேனரில் வரும், எந்த லாங்குவேஜ், ரேட்டிங் எவ்வளோ, மூவியை யாரெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கா, வாட்ச் டைம் எவ்வளோ, இதெல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான பீப்புள்ஸ் இதை அதிகமாக பார்ப்பாங்க, இதை ஆக்ஷன் கேட்டகரியில் வைக்கலாமா, இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும், அந்த மாதிரி ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணும். இந்த ப்ரெடிக்ஷனில் தான் இப்போ இவங்க அவெஞ்சர்ஸ் மூவி பார்க்காங்கன்னா இவங்க கண்டிப்பாக அயன்மேன் மூவியும் பார்ப்பாங்க, இவங்க அயன்மேன் மூவி பார்த்தா கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் மூவியும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும். இப்படி தான் மிஷின் லேர்னிங் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ மிஷின் லேர்னிங்கில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் உண்டு? 3 டைப்ஸ் உண்டு. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் என்னென்னா, அது கொடுக்குற டேட்டா எல்லாமே ஒரு லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இமெயில் டிடெக்ஷன், இப்போது நிறைய இமெயில் கொடுத்து இந்த இமெயிலெலாம் ஸ்பேம் கேட்டகரியில் வரும். அது இன்னொரு கேட்டகரியில் இதெல்லாம் நார்மல் டைப் ஆஃப் இமெயில். இந்த மாதிரி 2 லேபிள் கொடுத்துருக்கோம். இது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக அதை ப்ரெடிக்ட் பண்ணும். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் என்னென்னா, லேபிள் இல்லாத டேட்டா. அது எப்படின்னா, ஒரு மூவி பார்க்குறவங்க இல்லைனா ஷாப்பிங் பண்ணுறவங்க, இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் எதுலையா போய் நம்ம ஷாப்பிங் பண்ணுறோன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேட்டர்ன் வச்சு நம்மளை குரூப் பண்ணுவாங்க. அப்படி நிறைய குரூப் பண்ணி இவங்களுக்கு எந்த மாதிரி ஆட் புஷ் பண்ணலாம், இவங்க வாங்குவாங்களா இல்லையா, டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமா, கொடுத்தா வாங்குவாங்களா, அந்த மாதிரி அது ப்ரெடிக்ட் பண்ணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்னென்னா, அது முதல்ல ஒரு ட்ரையல் பண்ணும், ட்ரையலுக்கு அப்புறம் எரர், அது எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அது மூலமாக அது இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ செஸ்ஸில் ஆடுற மாதிரி தான். செஸ்ஸில் என்னென்னா, அது நிறைய டிஃப்ரெண்ட் மூவ் ட்ரை பண்ணும். அதில் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி தான் நம்மகிட்ட யூஸ் பண்ணும். ஏஹெச்எஸ். இவ்வளோ தான் மிஷின் லேர்னிங்கோட டைப்ஸ். இப்போ இந்த மிஷின் லேர்னிங் நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, கூகுள் சர்ச்சில் யூஸ் ஆகும், யூடியூப் ரெக்கமெண்டேஷன், ஃபேஸ் லாக், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், சாட்பாட், ChatGPT, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்போ ஏஐ யூஸ் ஆகுது. ஓகே, இதோட இந்த வீடியோவில் மிஷின் லேர்னிங் என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் இமானுவேல், 3rd இயர் CSE. அவ்வளோதான்.